வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. திருப்பத்தூர் பகுதியில் சிலிண்டர் தட்டுப்பாடு, பொதுமக்கள் மற்றும் ஹோட்டல் உரிமையாளர்கள் அவதி. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் பகுதியில் உள்ள பல கிராமங்களில் சமீப காலமாக எல்பிஜி சமையல் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் மற்றும் ஹோட்டல் உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சில நாட்களாக சிலிண்டர் முன்பதிவு செய்ய பயன்படுத்தப்படும் தொலைபேசி எண் செயல்படவில்லை எனவும், அழைத்தால் சுவிட்ச் ஆஃப் என வரும் நிலையில் இதனால் சிலிண்டர் முன்பதிவு செய்வதில் பெரும் சிக்கல் நிலவி வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் பல குடும்பங்களில் 15 நாட்களுக்கு முன்பே சமையல் சிலிண்டர்கள் காலியாகிவிட்டதாகவும், புதிய சிலிண்டர்கள் கிடைக்காமல் குடும்பத்தினர் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் மக்கள் கூறுகின்றனர். சமையல் செய்ய முடியாத நிலை காரணமாக அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இதனால் பொதுமக்கள் மட்டுமல்லாமல் ஹோட்டல் மற்றும் சிறிய உணவகங்களை நடத்தி வரும் உரிமையாளர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிக விலை கொடுத்து கூட சிலிண்டர் வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், முன்பதிவு செய்தாலும் சிலிண்டர்கள் கிடைக்கவில்லை என்றும் அவர்கள் கூறுகின்றனர். சில பெரிய ஓட்டல்கள் கூட சிலிண்டர்கள் கிடைக்காத காரணத்தினால் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சிறிய ஹோட்டல்களை நடத்தி வரும் உரிமையாளர்கள், நாங்கள் சிறிய அளவில் தொழில் செய்து வருகிறோம், சிலிண்டர் கிடைக்காததால் ஓட்டல் நடத்த முடியாமல் மூடும் சூழல் ஏற்பட்டுள்ளது என வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் ஒரு வாரத்திற்கு முன்பே சிலிண்டர் முன்பதிவு செய்திருந்தாலும் இதுவரை வழங்கப்படவில்லை என்றும், அது குறித்து கேட்டால் ஓடிபி வரவில்லை என்ற காரணம் கூறப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிலிண்டர் விநியோகத்தை சீர்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளுக்காக விமல்ராஜ். சிலிண்டர் இப்ப பாத்தீங்கன்னா வீட்டு சிலிண்டர் 1000 ரூபாய் அங்கேயே போடுறது. நாங்க பிளாக்ல வாங்கினோம்னா 1500 ரூபாய் இருக்கும். அதுவும் பிளாக்லயே இவங்க தரமாட்டாங்க. வாங்கி வீட்டுக்காரர் வச்சிருக்கிறவங்க கையில தான் நாங்க வாங்கி யூஸ் பண்ணணும். அதுவும் அது ரைடு வராங்க. ரைடு வீட்டு சிலிண்டர் யூஸ் பண்ணக்கூடாது, கமர்ஷியல் தான் யூஸ் பண்ணணும், நீங்க கடை வச்சுருக்கீங்கன்னு ஒரு ரூல்ஸ் பேசுறாங்க. எப்ப பாரு ரூல்ஸ் அதே இருக்குது. மேல இருந்து கீழே வரையும் லஞ்சம் வாங்கிட்டு எல்லா வேலையும் செய்யறாங்க. ஆனா எங்க மாதிரி சின்ன சின்ன வியாபாரிங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுறோம். இதுல நாங்க எப்பவுமே சின்ன சின்ன வியாபாரிங்க தான் பாதிக்கப்படுறது. கவர் வச்சிருந்தா ஓடி பிடிக்கிறாங்க. கேரி கவர் எதுக்கு, பெரிய இடத்துல நிறுத்தலாம்ல, பெரிய இடத்துல நிறுத்த மாட்டேன்றாங்க. இங்க எங்க கடையில் நிறுத்துறாங்க. கேரி கவர் வைக்க கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எங்களை பிடிக்கிறாங்க, ஃபைன் போட்டு போறாங்க.